எனக்கே பணம் கொடுத்தா கூட வாங்கிப்பேன், வாங்கிக்கிட்டு நாம் தமிழ் தான் குத்துவோம் விவசாயி சின்னத்துக்கு. அதே மாதிரி எத்தனை பேர் ஆனால் சொல்ல மாட்டான் வெளியில். இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, நான் சொல்கிறேன், எவனும் சொல்ல மாட்டான், நான் மனசில் இருக்கு. அவங்க ஆட்சிக்கு வந்தால் பெரியவங்களும் சின்னவங்களையும் பாதுகாப்பாக இருப்பாங்க. எந்த பாலியல் கொடுமையும் நடக்காது, எந்த தப்பும் நடக்காது, போக்குவரத்து சரியாக இருக்கும், சாலை துறை எல்லாம் சரியாக இருக்கும்ண்ணா. இந்த கள்ளக்குடியில் டிஎம்கே உருவாக்குறது எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாலாம் உருவாக்குறாங்க. இப்போ எனக்கு இந்த கட்சியை விட்டு மாறணும்னு ஒரு லைக் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் எது இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒட்டி கன்ஃபார்மாக ஓட்டு, என்னோடய ஓட்டு சீமானுக்கு தான். மக்கள் அந்த இலவசங்களை எதிர்பார்க்கல. இந்த 1000, 2000, 2000, 2500 இதெல்லாம் அவங்க இப்போ பெருசாக பொருதுபடுத்தலை. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான திட்டங்களும் அதில் வகுத்து கொடுத்துருக்காங்க. திருவாரூர் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறீங்க, இதுக்கு ஆதரிக்கீங்கன்னு இந்த கேள்வியே இருக்கக்கூட. அந்த அளவுக்கு அவர் இதே அவர் செஞ்சிட்ருக்காரு. எல்லாருக்கும் குடிநீர், விவசாயம், கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், இதுதான் முக்கியம். ஒரு மனிதனுக்கு இதுதான் முக்கியம். இதை தான் செய்யறாங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் இலவசம்னு சொல்கிறான். இது இலவசம் கொடுக்குறான், 2000, 2500. இதை நான் தரமாட்டேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் வேலை, 20000 சம்பளம், வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? எல்லா வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை அப்படின்ட்டு 100 நாள் வேலை ஒவ்வொரு கிராமத்துலேயும் நான் ஆஃபீஸ் போட்டுருவேன். ஆஃபீஸ் போட்டு அங்கே பதிவு பண்ணிடணும் எத்தனை பேர் அப்படின்ட்டு. பதிவு பண்ண பிறகு இந்த 100 நாள் வேலைக்கு சம்பளமும் 400, 300 அது கிடச்சிரும். மற்றபடி விவசாயம், கரும்பு விட்டது எத்தனாள், நடவுக்கு எத்தனாள், களை எடுக்கிறதுக்கு, வெயில் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே கேட்டாக்கா ஆள் கொடுப்பாங்க. அவங்க ஒரு 500, 600 கொடுப்பாங்க. எல்லாம் சேர்த்து 800, 900 வரும். இது உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். விவசாயம், போக்குவரத்து எல்லாம் மேலே வந்துட்டுருக்கோம், செழிக்கும். இவ்வளோ திட்டங்கள் இருக்குது. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கூட்டணியே சேர மாட்டாரு, தனிச்சே நிற்கிறாரு, எப்படி சொல்லுவார்? கூட்டணின்னா எல்லா பயிலும் திருடன், எல்லாரும் திருடன். யாரோட போய் சேர்றது அதான் கேள்வி. கூட்டணி பொய் எத்தனையோ பேர் இருக்கான். சில்லற கட்சி அவனும் திருடன், மேலே உள்ளவனும் திருடன், கீழே உள்ளவனும் திருடன். யாரோட சேர சொல்லு அப்படின்னு கேட்குறாருல ஒரு பேட்டியில். சீமான் கத்திட்டே நிற்க வேண்டியதுதான், எல்லாரும் போனோம்னா கூட்டணி தான் வைக்கணுங்கிறாங்களே. அது தேவையில்லை. தனிச்சு நிற்கிறது தான் அவருக்கு தெம்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். வேற கூட்டு சேர்ந்தால் இவரை மதிக்க மாட்டாங்க. ஆமாம். சரி, திமுக, அதிமுக, இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் கூட இலவசம் அறிவிக்கிறாரு. சீமான் இலவசமே கொடுக்க மாட்டேன், இலவசத்தை ஒழிப்பேங்கிறாரு. எப்படி மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்துவாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் வேலை தர்றாரு, 20000 சம்பளம், 50000 படிப்புக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. வெளிநாட்டில் எப்படி வச்சு நடத்துகிறாங்களோ பண்ணை, ஒவ்வொரு பண்ணையும் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000. இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்கள் எத்தனை பேர் வரிசையில் நிற்பான் பாருங்கள். இந்த கட்சியில் பயணிச்சிக்க, இதுக்கு முன்னாடி திமுகவில் நாம் தமிழர் காரத்துக்கு என்ன காரணமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு? நான் ரொம்ப நாளைக்கு நான் வெளிநாட்டில் இருந்தேன். இவங்களுக்கு சரியாகவே நான் ஓட்டும் போடல. நான் 85 டிடிசி டிரைவருக்கு போய் இன்டர்வியூ நாகப்பட்டினத்தில் வண்டி ஓட்டி காமிச்சு டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போயே 50000 கேட்டான் 85 லஞ்சம். நானும் இவங்களால் நானும் ஒரு பாதிக்கப்பட்டாள். அதோடு நான் வெளிநாடு போனேன். அப்புறம் இவங்களை பற்றி என்ன இதான் யோக்கியதை. இதே மாதிரி எல்லா நம்ம நாட்டில் உள்ள அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. யாருக்கு வேலை கொடுத்துருக்கான்? யாருக்கும் வேலை கொடுத்ததே கிடையாது. இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை நிறைய நடக்குது. இதுக்கு மாற்ற சீமான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மாற்று சீமான் தான். இதுக்கு மாற்று மருந்து சீமான் தான், வேறு எதுவும் கிடையாது. மாற்று மருந்து சீமான் தான். வேறு யார் வந்தாலும் ஒன்றும் நடக்காது. இது ஆர்மி, மிலிட்ரி கொண்டே விடுவோம். வந்தாலும் பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிடுறாங்களே, சீமானால் எப்படி வெல்ல முடியும்? அதுதான் பிரச்சனை. பணமழை பெய்யுது, பணமழைன்னு சொல்கிறாருல, பணத்தை கொண்டா கொட்டி விட்றான், வாங்கிக்கிறான். ஆமாம். ஆனால் இந்த ட்ரிப்பு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடுவாங்க. நீங்களாம் பாருங்கள். இப்போ எனக்கே பணம் கொடுத்தா கூட வாங்கிப்பேன், வாங்கிக்கிட்டு நாம் தமிழ் தான் குத்துவோம் விவசாயி சின்னத்துக்கு. அதே மாதிரி எத்தனை பேர் ஆனால் சொல்ல மாட்டான் வெளியில். இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, நான் சொல்கிறேன், எவனும் சொல்ல மாட்டான், நான் மனசில் இருக்கேன். இப்போ உங்கள் பகுதியில் நீங்கள் மட்டும்தான் சீமான் அவர்களை விரும்புகிறீங்களா? நிறைய மக்கள் சீமானுக்கு வாக்கு செலுத்த தயாராகிட்டாங்களா? தயாராக இருக்காங்க. போன ட்ரிப்பே எத்தனை வாக்கு விழுந்துச்சு, அதிகமான வாக்கு விழுந்துருக்குல்ல. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த திமுககாரங்க இருக்காங்க, இவங்களுடைய அச்சுறுத்தல் போக்குவரத்து நினச்சிக்கிட்டு யாரும் வெளில சொல்ல மாட்டாங்க. ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு போட்டு மாற்றி குத்திடுவாங்க.
புரியுதா உங்களுக்கு? ஆனால் சொல்ல மாட்டாங்க, நான் வந்து நாம் தமிழர் சீமான் கட்சி அதுன்னு எவனும் சொல்ல மாட்டான். எதுக்குமா சீமானப்பா ஆதரிக்கிறீங்க? எப்படி அவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ண்ணா. எப்படி தெரியும்? நிறைய பேச்சில் எங்கள் ஊருக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க செல்லெல்லாம் பார்த்துக்க நல்லா பேசுவாங்க. அவங்க தைரியம், அவங்க பேச்சு எல்லாம் எனக்கு பிடிக்கும்ண்ணா. வேறு என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்கும்? அவங்க விவசாயத்தை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தால் பெரியவங்களும் சின்னவங்களையும் பாதுகாப்பாக இருப்பாங்க. எந்த பாலியல் கொடுமையும் நடக்காது, எந்த தப்பும் நடக்காது. போக்குவரத்து சரியாக இருக்கும். சாலைத்துறை எல்லாம் சரியாக இருக்கும்ண்ணா. எனக்கு 18 வயசு ஆகலை. ஆனால் நான் 18 வயசு ஆனவங்கள நான் ஓட்டு கேட்டு நான் போகிறேண்ணா. இப்போ உங்க தொகுதியில யாருமே வேட்பாளராக நிக்கிறா? அஸ்வினி அக்கா நிற்கிறாங்கக்கா. அஸ்வினி ஒரு அக்கா நிக்கிறாங்களா? அவங்களுக்கு எப்படி மக்கள் மத்தியில வெற்றி பெற்றுவாங்களா? அவங்க வெற்றி பெற்றுவாங்கண்ணா. நீங்க போய் ஓட்டு கேட்குறீங்களா மக்கள்கிட்ட? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஓட்டு போகிறோன்னு சொல்கிறாங்கண்ணா. கண்டிப்பா போய் வென்றுவீங்க? வென்றுவோண்ணா. அண்ணா, நாங்கள் வந்து திருவாரூர் தொகுதிண்ணே, கூடூர் ஊராட்சியில் இருக்கண்ணே. நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து அஸ்வினி அக்காவுக்கு வாக்கு செலுத்தலான்னு இருக்கண்ணே. என்ன காரணம் பிரதர்? ஏன்னா இதில் தானே கொள்கை கோட்பாடுலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மற்ற கட்சியை ஒப்பிடும் போது இது ரொம்ப பெருமையாக இருக்குது. கட்சியும் நல்ல கட்சிண்ணே. இப்போ வந்து உங்க வேட்பாளர் வந்து உங்களை சந்தித்து ஓட்டு கேட்டாங்களா? ஓட்டெலாம் கேட்டுட்டு இருக்காங்கண்ணே. ரொம்ப களப்பணியெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்கண்ணே. எங்கள் ஊரில் கூட பிரச்சனையெல்லாம் வந்துட்டுனா இறங்கி வேலை செய்கிறாங்கண்ணே அஸ்வினி அக்கா. இதனால் அவங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் இந்த தடவை எல்லாருமே அஸ்வினி அக்காவுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். இப்போ வந்து திருவாரூரை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. அதுக்கு மாற்றா நாம் தமிழ் கட்சி வென்றுவாங்களா இந்த முறை? அதெல்லாம் வென்று வந்துருவாங்கண்ணே. ஏற்கனவே போன எலெக்ஷன்லேயே 3வது இடத்துல நல்ல ஓட்டு தானே, ஓட்டு சதவீதம் எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த தடவை கண்டிப்பாக வென்றுவாங்கண்ணே. இப்போ நீங்கள் மட்டும் தான் வாக்கு செலுத்தலான் இருக்கீங்களா, இல்லை உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேண்ணே. எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கல் பாசனத்துக்கு வந்து ஓட்டு செலுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். விவசாய சின்னம் வந்து மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் சேர்ந்துட்டுங்களா? எல்லாரும் சேர்ந்துட்டுண்ணே. எல்லாருக்கும் சேர்ந்துட்டு விவசாய சின்னம் வந்து எல்லாருக்குமே சேர்ந்துட்டு மக்கள் மத்தியில் எல்லாருமே சொல்கிறாங்க. சீமான்னு சொன்னாலே விவசாய சின்னம் தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிட்டு. அண்ணா வணக்கண்ணே. இப்போ அந்த திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்குது? வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து வாக்கு சேகரிக்க போகிற இடமெல்லாமே மக்கள் ரொம்ப ஆர்வமாக நமக்கு வந்து உற்சாகமாக நம்மளை வந்து வரவேற்கிறாங்க. அதுபோக அப்புறம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நம்ம கூடயே வர்றாங்க ஓட்டு கேட்டு. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட, பள்ளி படிக்கிற குழந்தைகள்லாம் கூட இந்த கொடியெல்லாம் பிடிச்சிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. அப்புறம் வயதானவர்கள்லாம் நம்மளோட உற்சாகமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க, வாக்கு உங்களுக்கு தான் அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க. அதுபோக உங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட கோரிக்கைகளும் வைக்கிறாங்க மக்கள். என்னென்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சாராயம் இல்லாத, ஒரு குடிகள் இல்லை, குடி இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு ஊராக மாற்றணும், இந்த தமிழ்நாட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் எங்கள் கணவரெல்லாம் இப்படி தான் குடித்து வீணாக போய் இது மாதிரி இறந்து போயிட்டாங்க. எங்கள் குடும்பமே இன்றைக்கி வந்து நடுத்தரில் நிற்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த குடியை முதல்ல ஒழிங்க அப்படின்னு. நாங்களும் என்ன சொல்லியிருக்கோம்னா, அண்ணன் வந்தால் கண்டிப்பாக இந்த மதுவிலக்கை கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாக்கு செலுத்துங்க. ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்திட்டீங்க அப்படின்னாக்கா போதும், நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் உறுதியளிக்கிறோம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வந்து பாலியல் வன்கொடுமை சிறுமிகள் மேலே வந்து நடக்குது இல்லைண்ணே. இதை பற்றி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அது யார் வந்தால் சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற புரிதல்லாம் வந்துட்டானே பரப்புரைக்கு போகும்போது மக்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதை சின்ன சின்ன குழந்தையெல்லாம் பாலியல் பண்ணி இந்த மாதிரி கொன்னுடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அண்ணன் பேசின விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரு சிலருக்கு நாங்கள் அந்த காணொலிகள்லாம் எடுத்து கூட காமிக்கிறோம். இந்த மாதிரிலாம் அண்ணன் சொல்லியிருக்காரு பாருங்கள். அந்த அதாவது அந்த குழந்தைய வந்து புதைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அதுக்கு காரணமானவனை புதைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கள அடக்கம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அண்ணன். அந்த காணொலியெல்லாம் அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு வந்துடுது. ஆனால் இப்போ திமுக, அதிமுக, இப்போ தாவேக்கா கூட அதிகமாக இலவசங்களை வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சீமான் அண்ணன் 3 இலவசம் தான் சொல்கிறாரு. மக்கள் மத்தியில் எப்படின்னு ஈடுபடுன்னு பார்க்குறீங்க? மக்கள் வந்து அந்த இலவசங்களை எதிர்பார்க்கல. இந்த 1000, 2000, 2000, 2500 இதெல்லாம் அவங்க இப்போ பெருசாக பொருதுபடுத்தலை. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தினத்தந்தியில் தலைப்பே நம்மளோட அண்ணன் பேசின அந்த ஆட்சி வரைவை வெளியிட்டதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான திட்டங்களும் அதில் வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இதை மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. மேலும் நம்ம வந்து அவங்களுக்கான விளக்கத்தை கொடுத்துட்ருக்கோம். இப்போ பரப்புரையில் வந்து விவசாய சின்ன மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு நான் சேர்ந்துருக்குதா பார்க்குறீங்க? மக்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் விவசாய சின்னம் தெரியுது.
சீமானண்ணன் கட்சி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பாமர மக்கள் கூட அவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு. நம்ம மேற்கொண்டு நம்ம போய் அவங்கள வந்து சந்திக்கிறோம், அவ்வளோதான். யாரும் வந்து பார்க்கல, வேட்பாளர் யாரும் பார்க்கலங்கிற குறைய வந்து நம்ம நிறுத்தி வைக்கிறோம். இப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த தொகுதியின திருவாரூர், அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு எது முக்கியமான காரணமாக இருக்குன்னு நம்புறீங்க? நாம் தமிழர் கட்சி நம்மளுடைய கொள்கைகள் தான், நம்மளுடைய கொள்கைகள், தத்துவங்கள், இதை கொண்டு போய் சேர்க்குறோம், தொடர்ச்சியாக சேர்க்குறோம். இது இப்போ 15 ஆண்டுகளாக நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க இப்போ முதல் தடவை வந்து பார்க்குறோம், இது அடுத்த தடவை வந்து பார்க்குறோம், 3வது தடவையாக வந்து பார்க்குறோம். அப்படிங்கும்போது நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம், இந்த 5 வருஷத்தில், போன வருஷம் நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஓட்டு கேட்டோமே, நீங்கள் இப்போ இந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க, என்ன வளர்ச்சியை நீங்கள் கண்டீங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதனால் ஒரு மாற்று சக்தி வேணும் அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. அது அந்த 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 பிரகாசமாக இருக்கானே, வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. வெற்றி அடைஞ்சிருவோம். அதை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம்.